காலையிலிருந்து இந்த சிறப்பு மிகு பாலமேடு ஜல்லிக்கட்டினை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த வருவாய்த்துறை, கால்நடைத்துறை, காவல்துறை, பேரூராட்சி, செஞ்சிலுவை சங்கம், சுகாதாரத்துறை மற்றும் அனைத்து துறை அலுவலர்களும், பாலமேடு விழா கமிட்டி குழுவினரும் மற்றும் பாலமேடு ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு காலையில் தொடங்கி மாலை வரை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து துறை அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனைத்து தன்னார்வலர்கள் மற்றும் பணியாளர்கள், தூய்மை பணியாளர் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் நிறைய இடத்துல ஒரு பேர் ஜெயின் வாங்கியிருக்கேன், நிறைய இடத்துல பரிசு வாங்கியிருக்கேன், ஃபஸ்ட்டு வாங்கி நிறையா வாங்கியிருக்கேன். +2 முடிச்சுட்டு சும்மா தான் வண்டி ஓட்டிக்கிறேன். நான் அரசு ஏதாச்சும் சின்ன வேலை கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வாங்குற பயிர்களுக்கு போகிறோம். அவங்க தான் எல்லாமே சப்போர்ட். அவங்களாம் நான் பிடிச்சிருக்க முடியாது, கஷ்டப்பட்டு என் நண்பர்கள் எல்லாமே, அண்ணன் பக்கத்துல எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நான் பயலுக்கு போக மிச்சம் தான் வீட்டுக்கு போவேன், எடுத்து போவேன். பயலுக்கு கொடுத்துட்டு மச்சா கொண்டு போவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இந்த புகழ்பெற்ற பாலமேட்டில் ஃபஸ்ட் வாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா கமிட்டியும் டெய்லி ஒரு மாதிரி ரன்னிங் போவோம், ஒர்க் அவுட் பண்ணுவோம், கவுடில் ஆடுவோம். அந்த ஒர்க் அவுட் தான். ஃபஸ்ட் அடிக்கு வின் பண்ணணும்னு வந்திருக்கோம். காயம் பட்டாலும் பிடிச்சி தான் ரொம்ப சவால், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போட்டி. ரொம்ப கஷ்டம். ரொம்ப சவாலாக இருந்துச்சு. ஒரு நல்லபடியாக பூரா இங்கே ஃபஸ்ட்டு வாங்கின பிளேயர் தான் பூரா இப்போ லாஸ்ட் பேஜில் அவங்க மேலே பிடிச்சி வாங்க ரொம்ப சந்தோஷம். பூரா நல்ல காலையாக தான் இருந்துச்சு. 12 இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த வாட்டி அந்த மாதிரி இல்லாமல் சிறப்பாக. புரியல. அவங்களுக்குலாம் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும் கமிட்டிலேருந்து ஏதாச்சும். கேட்குறாங்க, பண்ண மாட்டுறாங்க. எதுவும் ஒரு 10,000 சம்பளம் வேலை கொடுத்தாலும் போதும் மக்களுக்கு. ஏதாச்சும் பயல் அது அரசியல் தான், அவங்ககிட்ட தான் நிறைவேற்றணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.